ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். और एक वचन पढ़कर हम प्रार्थना के साथ शुरू करेंगे. யாவர் எழுந்திருந்து நம்ம வாசிப்போம். हम सब खड़े रहकर पढ़ेंगे. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். नीति वचन का 10वां अध्याय के 19वें वचन को पढ़ेंगे. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். नीति वचन 10वां अध्याय 19वां वचन. जहाँ बहुत बातें होती है वहाँ अपराध भी होता है, परंतु जो अपने मुंह को बंद रखता वह बुद्धि से काम करता है. ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके हम प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं. வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்கப்பா. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए. இதுல மறைந்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். इसमें छिपे हुए बातों को हमें प्रकट करके दीजिए. தேவனே உம்முடைய வருகைக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். अपने आगमन के लिए हमें तैयार करने के लिए विनती करते हैं. எங்களுடைய சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க. हमारे विचारों को पवित्र कीजिए. எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. आंखों को पवित्र कीजिए. எங்களுடைய உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்க. होठों को पवित्र कीजिए. எங்களுடைய சரீரம் கருத்தாவே ஆவி ஆத்மா மூன்றையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. हमारे शरीर और आत्मा तीनों को आप पवित्र कीजिए. எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். हर किसी को तेरे हाथ में देते हैं. இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். ये वचन को आशीष करके दे. கர்த்தாவே இதில் இருக்கிறபடி நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். इसमें जैसा है वैसे हम पालन करने के लिए आप मदद कीजिए. உம்முடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ और तेरा वचन जैसा कहता है அதன்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். वैसे ही हम चलने के लिए हमें मदद कीजिए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். வாசிக்கலாம். மீண்டும் இந்த வசனத்தை வாசிப்போம். जहाँ बहुत बातें होती है वहाँ अपराध भी होता है, परंतु जो अपने मुंह को बंद रखता वह बुद्धि से काम करता है. பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है சொற்களின் மிகுதியினால और बहुत सारे बातों से அங்க பாவம் இல்லாமல் இராது அப்படின்னு சொல்லுது. वो ऐसा दिया है कि वहाँ का अपराध के बिना नहीं होगा. சோ சொற்கள் மிகுதியாகும் போது और जितने बातें बढ़ती है அங்க கண்டிப்பா பாவம் இருக்கும்னு சொல்லி பைபிள் तो சொல்லுது. वहाँ पर जरूर पाप होगा करके कलाम कहती है. இந்த பாவம்னா என்ன? ये पाप क्या है? சொற்களின் மிகுதிக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? बहुत बातें और पाप का क्या संबंध है? நம்ம வாயில வந்தற வார்த்தைகள், हमारे जुबान से आने वाले शब्द நம்ம अनेक காரியத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். बहुत सारे चीजों के लिए हम इस्तेमाल करते हैं. நம்ம ஜெபிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். हम प्रार्थना करने के लिए इस्तेमाल करते நம்ம हैं. ஆசீர்வதிக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். आशीष देने के लिए इस्तेमाल करते हैं. ஒருவரோட ஒரு பேசுறதுக்காக एक பயன்படுத்துறோம். दूसरे से बात करने के लिए हम इस्तेमाल करते இன்னும் हैं. பல காரியத்துக்காக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துறோம். और भिन्न भिन्न कामों के लिए हम शब्दों को इस्तेमाल करते हैं. எந்த இடத்துல வார்த்தை மிகுதி ஆகுதோ और जिस जगह में वचन ज्यादा होता है அங்க பாவம் இல்லாமல் இராது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. जिस जगह में बातें ज्यादा होती है वहाँ पाप के बिना नहीं होता है करके அப்போ बोलता है. ஒவ்வொரு சொற்களின் மிகுதியில और हर एक बातों के जो बढ़ोती है ஒருவரோடு ஒருத்தர் பேசும்போது एक दूसरे से बात करते समय சொற்கள் அதிகமாகும் போது बातें जब बढ़ जाती है அங்க பாவம் இல்லாமல் இராது. वो पाप वहाँ पर जरूर होगा. அங்க பாவம் கண்டிப்பாக நுழையும். वो पाप जरूर वहाँ पर घुसेगी. அது நம்மள அறியாமலே உள்ள நுழையும். अनजाने में हम ऐसे करते हैं. பாவத்துக்கு ஒரு இடைவெளி தேவை. और पाप के लिए एक जगह चाहिए. ஒரு சின்ன ஓட்டை போதும் பாவத்துக்கு. एक छोटा सा छेद काफी है. அதுக்கு தேவையானது சொற்களின் மிகுதி. और उसको जो जरूरत है वो ढेर सारे बातें. யார் அதிகமாக சொற்களை பயன்படுத்துறாங்களோ, जो ज्यादा बातों का इस्तेमाल करते हैं, பாவத்துக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருது. पाप का एक मौका मिलता है அந்த வார்த்தைக்குள்ள நுழையிறதுக்கு. उस वचन के अंदर घुसने के लिए. சோ சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் இராது. और वो जो बात बहुत सारे बातें हैं उसमें पाप होता है. அப்ப நம்ம பேசும்போது तो हम जब बोलते हैं நம்மளுடைய சொற்களை குறைவாக பயன்படுத்த வேண்டும். हमारे बातों को कम करना चाहिए. நம்மளுடைய பேச்சுகளை குறைக்க வேண்டும். हमारे बातों को कम करना चाहिए. பைபிள்ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா कलाम में एक चीज बोला गया है तो அது அப்படிதான் நடக்கும். वो ऐसे ही होगा. எங்க சொற்கள் அதிகமாகுதோ जहाँ बातें ज्यादा होती है அங்க பாவம் கண்டிப்பாக இருக்கும். वहाँ पाप जरूर होगा. பாவம் நுழையிறதுக்கு ஒரு பெரிய
பெரிய ஒரு நுழைவாய் அது. और पाप घुसने के लिए बहुत बड़ा छेद है। அதனாலதான் ஆசாரியர்கள்ட்ட சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने याजकों से कहा, ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். और याजक का होठ जो है बुद्धि को संभालना है। நீதிமொழிகள் அந்த 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. और नीति वचन के 10वें अध्याय के 20वें वचन को पढ़िए। धर्मी के वचन तो उत्तम चांदी है, परंतु दुष्टों का मन बहुत हल्का होता है। நீதிமானுடைய வார்த்தை, धर्मी का शब्द, நீதிமானுடைய வார்த்தை சுத்த வெள்ளி. और धर्मी का शब्द जो है वो चांदी है। நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? हमारे शब्द कैसे होना चाहिए? சுத்த வெள்ளியா वो இருக்கணும். उत्तम चांदी होना चाहिए। சுத்த வெள்ளி. उत्तम चांदी। அதுவும் புடமிடுவாங்க. उसे भी एक परखते हैं। அந்த வெள்ளிய தீல போட்டு கொஞ்சம் லைட்டா சூடு பண்ணுவாங்க. उसको भी आग में डालकर गरम करते हैं। அதுல இருக்கிற எல்லா கசடுகளையும் எரிக்கிறதுக்கு அது செய்வாங்க. उसके अंदर के सारे कचरे को निकालने के लिए वो करते அந்த हैं। வெள்ளி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. और वो चांदी को और तेज बनाते हैं। ஒரு நீதிமானுடைய வார்த்தைகள், एक धर्मी के शब्द அது சுத்த வெள்ளியாக காணப்படும். वो शुद्ध चांदी है। இன்னைக்கு நம்மளுடைய சொற்கள் எப்படி இருக்குது? आज हमारे शब्द कैसे हैं? நம்மளுடைய சொற்கள்ல பாவம் இருக்குதா? हमारे शब्दों में पाप है அல்லது சுத்த வெள்ளியா இருக்குதா? या फिर शुद्ध चांदी है? நம்மளுடைய வாயில இருந்து ஒரு வார்த்தைகள்ல சுத்த வெள்ளியா இருக்கணும். हमारे जुबान से निकलने वाले शब्द में उत्तम होना चाहिए। எந்த இடத்துல அதிகமான வார்த்தை இருக்குதோ, जिस जगह पर ज्यादा शब्द है, அதிகமான பேச்சு இருக்குதோ, ज्यादा बातें हैं, அந்த இடத்துல கருப்பு புள்ளி கண்டிப்பா இருக்கும். उस जगह में काला दाग जरूर होगा। எந்த இடத்துல சொற்கள் குறைவாக பயன்படுத்துறோமோ, और जिस जगह पे शब्दों को कम इस्तेमाल करते हैं நிதானத்தோடு பயன்படுத்துகிறோமோ, और सावधानी से इस्तेमाल करते हैं, அது சுத்த வெள்ளியா இருக்கும். वो उत्तम चांदी होगा। அதனாலதான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, ஆசாரியனுடைய உதடு அறிவை காக்க வேண்டும். वो याजक के होठ जो है बुद्धि को संभालना है। வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. और परमेश्वर के कलाम को उसकी जुबान पर ढूंढेंगे। அப்ப நம்ம வாயிலிருந்து வேதத்தை தேட வேண்டும். तो हमारी जुबान से कलाम को ढूंढना है। நம்ம ஒரு இடத்துக்கு போய் நின்னாச்சுன்னா, हम एक जगह पे जाके खड़े हो गए तो ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, एक घर में आप जाते हैं, அவங்க பைபிளும் கையுமா உட்கார்ந்துறணும். वो सीधा बाइबल खोलकर बैठ जाना चाहिए। ஏன்னா உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் சுத்த வெள்ளியாக क्योंकि இருக்கணும். आपके जुबान से निकलने वाले शब्द शुद्ध चांदी होगा। உங்க வாயிலிருந்து வேதத்தை அவர்கள் தேட வேண்டும். आपके जुबान से वो कलाम को ढूंढना चाहिए। நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, आप एक घर में जाते हैं, வீட்டுக்கு போன உடனே घर में जाने के बाद அங்க உலகத்தின் காரியத்தை பேசுறாங்க அப்படின்னா, वो संसार के बातों के बारे में बोलते हैं तो ப்ராப்ளம் அந்த வீட்ல கிடையாது. और समस्या उस घर में नहीं, ப்ராப்ளம் வீட்டுக்கு போனவர்கிட்ட தான் இருக்குது. और समस्या घर पे जो गया उसके पास ही है। ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற அந்த வார்த்தை, क्योंकि उनके पास जो शब्द है அது இன்னும் சுத்த வெள்ளியாக மாறவில்லை. वो और उत्तम चांदी नहीं बना। அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வேதம் வரணும். वो उनके जुबान से परमेश्वर का कलाम आना है। ஒரு வீட்டுக்கு போகும்போது एक घर में जाते समय அந்த வீட்டில் உள்ள ஜனங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, उस घर के लोगों को क्या मालूम होना है, இந்த சகோதரன் இந்த சகோதரி தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்காங்க. ये भाई और ये बहन ये परमेश्वर के कलाम को लेकर आए हैं। சில ஜனங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, कुछ लोग घर पे आ गए तो இன்னைக்கு என்ன பிரச்சனையோட வந்திருக்கானோ தெரியலையே, आज कौन सी समस्या से आया मालूम नहीं, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் உருவாக்க போறான்னு தெரியலையே, आज कौन सी समस्या को उत्पन्न करेगा मालूम नहीं। அவங்களுடைய சொற்கள் வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்கும். और उनके शब्द घर के अंदर समस्याओं को उत्पन्न करती ஆனா है। நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள், लेकिन हमारे जुबान से आने वाले शब्द அதுல பாவம் இருக்க கூடாது. उसमें पाप नहीं होना, அது சுத்த வெள்ளியாக वो காணப்படணும். उत्तम चांदी होना है, அப்பதான் நீதிமான். तभी धर्मी होता है। அவன் நீதிமான் இல்லன்னா யாரு? वो धर्मी नहीं तो कौन है? அப்ப துஷ்டனா மாறிடுவான். तो वो दुष्ट होगा। ஒன்னு நீதிமான் அல்லது துஷ்டன். वो दुष्ट होगा या फिर धर्मी होगा। நான் ரெண்டும் இருக்கிறேன் அப்படினு சொல்லி முடியாது. मैं दोनों हूं करके नहीं बोल सकते। ஒன்னு நீதிமானா இருப்பாங்க, ये एक धर्मी होंगे இல்லட்டி துஷ்டனா இருப்பாங்க. या फिर दुष्ट होंगे। நம்ம வாயின் வார்த்தைகள் அதை தீர்மானிக்கும். हमारे जुबान के शब्द उसकी उसे बताएगी। நம்ம வாயின் வார்த்தைகள் நம்ம யார் என்று நம்மளை தீர்மானிக்கும். हमारे जुबान के शब्द हम कौन है करके बताएगा। தேவன் நம்மளுடைய எல்லா சொற்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். और परमेश्वर सारे शब्दों को सुन रहा है। நம்ம வாயில வந்த வார்த்தைகள் எல்லாமே ரெக்கார்டடா இருக்கும். हमारे जुबान से आने वाले शब्द सारे उधर लिखा गया है। மல்கியா 3ஆம் அதிகாரம் 16 வசனத்துல பைபிள் சொல்லுது, मलाकी के 3 अध्याय में कलाम कहता है, வாசிப்போம், पढ़ेंगे। तब यहोवा का भय मानने वालों ने आपस में बातें की और यहोवा ध्यान धरकर उनकी सुनता था। போதும்.
பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है கர்த்தருக்கு பயந்தவர்கள் और परमेश्वर को जो भय रखते हैं ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் वो एक दूसरे से बात करेंगे கர்த்தர் அதை என்ன செய்வாரா और परमेश्वर क्या करेगा அதை கவனித்து கேட்பார் वो ध्यान देकर सुनता है நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது हम जो बातें बोलते हैं उसे ध्यान देने के लिए कोई है சில நேரம் ஜனங்கள் சொல்லுவாங்க कुछ समय में लोग बोलेंगे அமைதியா பேசு शांति से बात कर செவுத்துக்கும் காது உண்டுன்னு சொல்லுவாங்க ये दीवारों को भी कान है करके बोलते செவுரு हैं கூட நம்ம பேச்ச கேட்கும்னு சொல்லி और ये சொல்லுவாங்க दीवार भी हमारे बातों को सुनती है நம்ம செவுரே கேட்கும்போது वो अगर दीवार सुन सकती है तो கர்த்தர் எவ்வளவு உன்னிப்பா கவனிப்பார் சிந்திச்சு பாருங்க परमेश्वर कितना गौर करेगा करके सोच के देखिए கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் और परमेश्वर पर जो भय रखते हैं वो एक दूसरे से बात करेंगे கர்த்தர் அதை கவனித்து கேட்பார் और परमेश्वर उस पर गौर करेगा நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை அவர் கேட்கிற தேவன் हम जो बोलते हैं वो हर एक शब्दों को सुनने वाला परमेश्वर நம்முடைய है சொற்கள் குறைவா இருக்கட்டும் हमारे शब्द कम होना चाहिए நம்ம ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வோம் போது हम एक दूसरे से बात करते நம்முடைய समय பேச்சு லிமிட்டா இருக்கணும் हमारी बातें कम होना चाहिए சில நேரம் நம்ம யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ और कुछ समय हम जिससे ज्यादा प्रेम करते हैं அவங்ககிட்ட அதிகமா பேச நம்ம ஆசைப்படுவோம் और उनके पास ज्यादा बोलने का कोशिश करेंगे அப்படி அதிகமா பேசும்போது ऐसे ज्यादा बात करते समय கண்டிப்பா பாவம் இல்லாம இராது जरूर पाप के बिना नहीं होगा நம்முடைய சொற்கள் லிமிட்டா இருக்கணும் हमारी बातें कम होना चाहिए நம்ம எங்க போன் பண்ணாலும் சரி हम कहीं भी फोन करें யார்கிட்ட பேசினாலும் சரி और किसी से बात भी करें யார் வீட்டுக்கு போனாலும் சரி और किसी के घर पे जाएं அங்க வேதத்தை மட்டும் பேசுங்க केवल कलाम को बात कीजिए வேதத்தின் ஆழத்தை குறித்து பேசுங்க और कलाम के गहराई के बारे में बात कीजिए தேவனுடைய மகிமை குறித்து பேசுங்க परमेश्वर के महिमा के बारे में बात कीजिए அவருடைய பிரஸ்தாபத்தை குறித்து பேசுங்க और उसकी प्रशंसा कीजिए அவருடைய கிரியை பற்றி பேசுங்க उसके क्रियाओं के बारे में बात कीजिए அவருடைய ஒவ்வொரு செயலை குறித்து பேசும்போது उसके हर एक क्रियाओं के बारे में जब आप बात करते हैं அடுத்த தடவை நீங்க அந்த வீட்டுக்கு போகும்போது अगली बार जब उस घर पे जाएंगे அவங்க பாட்டு புக்கும் பைபிள் எடுத்துட்டு உட்கார்ந்துருவாங்க वो गीत के किताब और कलाम को लेकर बैठ जाएंगे உங்ககிட்ட வேற எந்த பேச்சும் பேச மாட்டாங்க और आपके पास कोई और बातें नहीं ஓ करेंगे இந்த சிஸ்டர் வந்தாச்சுன்னா இவங்க ஜெபிக்க தான் செய்வாங்க ये भाई आएंगे ये बहन आएगी तो प्रार्थना ही करेगी இந்த பிரதர் வந்தாங்கன்னா இவங்ககிட்ட வசனம் கேட்கணும் ये भाई आएंगे तो इनके पास वचन सुनना है நீங்க இத செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா अगर आप करने लगेंगे ஜனங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் लोग आपके ऊपर भरोसा करने நீங்க लगेंगे தேவனுடைய வார்த்தையை கரெக்ட்டா சொல்வீங்கங்கிற ஒரு நம்பிக்கை आप இருக்கும் परमेश्वर के वचन को सही तरीके से बताओगे करके विश्वास சில होगा நேரம் நம்ம நிறைய ஞானத்தை கொட்டுற மாதிரி கொட்டுவோம் और कुछ समय हम बहुत ज्ञान को ऐसे देते हैं ऐसे हमको लगेगा நிறைய அட்வைஸ் கொடுக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ऐसा लगेगा कि हम बहुत एडवाइस देते हैं நான் ரொம்ப ஞானத்தோட பேசுறேன்னு நம்ம நினைப்போம் मैं बहुत बुद्धि के साथ बात करता हूं करके हम ஆனா सोचेंगे சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம இராது लेकिन जितने बात बढ़ती है उसमें पाप होता है வேதத்தை மட்டும் பேசுங்க केवल कलाम को बोलिए வேதத்துல இருந்து நிறைய காரியங்கள் இருக்குது कलाम में बहुत सारे चीजें हैं ஒரு ஆளுக்கு நீ ஆலோசனை கொடுக்கணுமா एक व्यक्ति को अगर आप शिक्षण देना है அந்த ஆலோசனை கொடுக்கும்போது वो शिक्षण को देते समय உலகப்பிரதமான எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுக்க வேண்டாம் संसार के कोई भी बातों को मत लीजिए வேதத்துல தேடுங்க कलाम के अंदर ढूंढिए ஒரு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி एक शिक्षण देने से पहले அந்த படிப்பை நீங்க பைபிள்ல படிக்கணும் उस अभ्यास को आप करना है कलाम के நான் ஒரு अंदर சின்ன பையனுக்கு ஆலோசனை கொடுக்கணும்னா एक छोटे बच्चों को अगर अभ्यास देना है तो அந்த சின்ன பையனுக்கு என்ன ஆலோசனை பைபிள்ல இருக்குது और बच्चों के लिए क्या शिक्षण कलाम के अंदर है அந்த வார்த்தைகள் எல்லாம் தேடி எடுங்க उस शब्दों को ढूंढ कर அந்த निकालें வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணுங்க उस शब्दों को ध्यान करें அந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிக்கலாம் और उस शब्दों को बात करेंगे ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வர்க் பண்றாரு அப்படினா एक व्यक्ति यदि काम करता है அவங்க எஜமான் கூட எப்படி இருக்கணும் वो मालिक के साथ कैसे रहना இத है பற்றி நான் பேசணும் அப்படினா इसके बारे में यदि मैं बोलना है அப்ப ஒரு வேலைக்காரங்க எப்படி இருக்கணும்ங்கற ஆலோசனை எனக்கு பைபிள்ல இருக்கு तो एक नौकर कैसा रहना है करके वहां पर शिक्षण कलाम के अंदर है அந்த ஆலோசனைகளை மட்டும் பேசுங்க वो शिक्षण के बारे में ही बात ஒரு कीजिए எஜமான் வேலைக்காரங்கிட்ட எப்படி இருக்கணும் एक मालिक नौकर के साथ कैसे रहना அத चाहिए பற்றி வேதத்துல தேடணும் उसके बारे में कलाम के अंदर ढूंढना है அந்த ஆலோசனைகள் வேதத்துல இருந்து கொடுக்கும்போது और वो शिक्षणों को हम कलाम के अंदर से देते समय ஜனங்கள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிறதுக்கு துடிப்பாங்க लोग आपके पास शिक्षण लेने के लिए तड़पेंगे உங்ககிட்ட பேசுறதுக்கு துடிப்பாங்க आपसे बात करने के लिए तड़पेंगे உங்ககிட்ட யோசிப்பாங்க எந்த நேரத்துல பேசினா கரெக்ட்டா இருக்கும் आप सोचेंगे कि कौन से समय में बात करें तो सही होगा இந்த உலகத்தை பத்தி பேச மாட்டாங்க ये संसार के बारे में बात नहीं करेंगे தன்னுடைய வீட்டை பத்தி பேச மாட்டாங்க अपने घर के बारे में बात नहीं करेंगे ஆனா வேதத்தை குறித்து தியானிக்கிறதுக்கு வருவாங்க लेकिन कलाम के बारे में ध्यान करने के लिए आएंगे நம்முடைய சொற்கள் வந்து சுத்த வெள்ளி
வெள்ளியாக இருக்க ओ வேண்டும். हमारे शब्द जो है उत्तम चांदी होना चाहिए. நம்முடைய சொற்கள்ல பாவம் இருக்க கூடாது. हमारे शब्दों में पाप नहीं होना இந்த चाहिए. பாவம் என்ன செய்யும்? ये पाप क्या करती है? இந்த பாவத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க ये அப்படினா पाप को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? அத கெதா அப்படினு சொல்லுவாங்க. केता बोला जाता है. கெதா அப்படினா பாவம். केता का मतलब पाप है. சோ பாவத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? तो पाप को हिब्रानी भाषा में क्या बोलते हैं? கெதா அப்படினு சொல்லுவாங்க. केता बोलते हैं. இந்த கெதா என்கிற வார்த்தையில ये केता शब्द जो है மொத்தம் 3 எழுத்துக்கள் உண்டு. 3 अक्षर हैं. ஒன்னு வந்து கெத் அப்படிங்கிற எழுத்து. एक केत ये शब्द है. முதல் எழுத்தே கெத்து தான். पहला अक्षर ही केत है. அந்த கெத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? वो केत का मतलब क्या है? வேறு பிரித்தல் அப்படினு சொல்லி அர்த்தம். अलग करना ये मतलब है. நம்முடைய சொற்கள் மிகுதியாகும்போது हमारी बातें बढ़ने की वजह से அது பாவத்தை பிறப்பிக்கும். वो पाप को जन्म देती அந்த है. பாவத்துக்குள்ள ஒரு குணம் இருக்குது. उस पाप के अंदर एक गुण है. அது உங்களை வேறு பிரிக்கும். वो आपको अलग करती है. யார்ட்ட இருந்து வேறு பிரிக்கும்? किससे अलग करती है? நீங்க யார்ட்ட பேசுறீங்களோ அவங்கட்ட இருந்து வேறு பிரிக்கும். आप जिससे बात करते हैं उनसे अलग करती है. அவங்கள மத்த ஜனங்கள்ட்ட இருந்து வேறு பிரிக்கும். उनको दूसरे लोगों से अलग करती है. சில நேரம் ரொம்ப ரொம்ப அருமையான நண்பர்களா இருப்பாங்க. और कुछ समय में बहुत अद्भुत दोस्त होंगे. மூணாவது நபர் உள்ள வந்து और तीसरा व्यक्ति अंदर आकर அங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வார்த்தைகளை போடுவான். और दोनों के बीच में शब्दों को डालेगा. கடைசில ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. और आखिर में दोनों अलग हो जाएंगे. சொற்கள் அதிகமாகும் போது பாவம் பிறப்பிக்கும். और शब्द बढ़ते समय पाप उत्पन्न होता அந்த है. பாவத்துக்குள்ள பிரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. और उस पाप के अंदर अलग करने का गुण है. அப்ப நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் சொற்பமா இருக்கட்டும். तो हमारी जुबान से आने वाले शब्द कम होने दो. நம்ம குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது हम कम शब्दों को जब इस्तेमाल करते हैं யோசித்து நிதானமா பேசுவோம். सोचकर सावधानी से बात நான் करेंगे. எப்பவுமே டேனியல் கிறிஸ்டியன் பாஸ்டர் நான் நினைப்பேன். मैं हमेशा पास्टर डैनियल क्रिश्चियन को सोचता हूँ. யார் என்ன பேசினாலும் வாயிலிருந்து வார்த்தை வரவே செய்யாது. कोई भी कुछ भी बोले उनके जुबान से शब्द ही नहीं आती थी. அமைதியா இருப்பாங்க. वो शांत रहते हैं. நடக்க கூடாது நடக்கும். वो जो होने वाला है होगा. இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு அவங்க. वो मेरे लिए बहुत अच्छा उदाहरण है. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் சொற்பமா இருந்துச்சுனா हमारे जुबान से निकलने वाले शब्द कम होंगे அவர் तो நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला அதுல परमेश्वर பாவம் है. இருக்காது. उसमें पाप नहीं होगा. ஆனா சுத்தமான வெள்ளியாக இருக்கும். लेकिन शुद्ध चांदी होगा. அது விரும்பக்கூடிய ஒரு வெள்ளியாக இருக்கும். और वो चाहने जैसा चांदी होगा. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சிந்திச்சு आज பாருங்க. हमारा जीवन कैसा है? நம்ம இன்னும் அதிகமான சொற்களை பயன்படுத்துறவங்களா क्या இருந்தால் हम ज्यादा शब्दों को इस्तेमाल करने वाले हैं? நம்மளுடைய வாய்க்கு என்ன போடணும்? तो हमारे शब्दों मुंह को क्या करना है? கடிவாளத்தை போடணும். वो यहाँ वहाँ पर एक ताला लगाना है. கணவனும் மனைவிக்கு இடையில சில சொற்கள் அதிகமா பரிமாறுவாங்க. पति पत्नी के बीच में शब्दों को बांटते हैं. அதிகமான வார்த்தைகள் பரிமாறும் போது ज्यादा शब्दों को जब बांटते हैं அங்க பாவம் உண்டாகும். वहाँ पर पाप होती है. அங்க பாவம் கர்ப்பதரிக்கும் போது वो पाप गर्भधारण करते அது समय மரணத்தை பிறப்பிக்கும். वो मृत्यु को देती है. அந்த பாவம் நம்மளை பிரித்தெடுத்துரும் பார்த்துடுங்க. वो पाप हमें जुदा करता है. மரணம் என்ன செய்யும்? मौत क्या करता ஒரு है? மனிதன் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கும். एक मनुष्य को इस संसार से अलग करती है. அதுதான் அந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியம். वही ये पाप का काम है. நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் हमारे जुबान से निकलने वाले शब्द அதிகமான வார்த்தைகளை பேசவே செய்யாதீங்க. ज्यादा शब्दों को बोलना ही नहीं चाहिए. நீங்க தேவனிடத்தில் பேசுங்க. आप परमेश्वर से बोलिए. கர்த்தர்ட்ட அதிகமா பேசுங்க. परमेश्वर से अधिक बात कीजिए. மனுஷன்ட்ட அதிகமா பேசாதீங்க. और मनुष्य के पास ज्यादा मत बोलिए. நீங்க ஏதாவது பேசணும் அப்படினா यदि आप कुछ बोलना है तो தேவனுடைய வார்த்தை परमेश्वर का शब्द இல்லாட்டி கொஞ்சம் வார்த்தையை பயன்படுத்துங்க. या फिर थोड़े शब्दों का इस्तेमाल அதுல कीजिए. பிரிவினைகள் வராது. उसमें अलग होना नहीं होगा. பாவம் எங்க இருக்குதோ और जहाँ पर पाप है அங்க பிரிச்சிரும். वो वहाँ पर अलग कर देगा. பாவம் தேவனிடத்திலிருந்தே மனுஷனை பிரிக்குது. और पाप परमेश्वर से मनुष्य को अलग कर देती है. பாருங்க ஏசாயா 59ஆம் அதிகாரம் यशाया का 59वां अध्याय அதுல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். दूसरे वचन को पढ़ेंगे. परंतु तुम्हारे अधर्म के कामों ने तुमको तुम्हारे परमेश्वर से अलग कर दिया है और तुम्हारे पापों के कारण उसका मुंह तुमसे ऐसा छिपा है कि वह नहीं सुनता. உங்கள் அக்கிரமமே और तुम्हारे अधर्म உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. तुम्हारे परमेश्वर से अलग करता है. பாவம் என்ன செய்யும்? पाप क्या करते हैं? தேவனிடத்திலிருந்தே பிரிச்சிருது. परमेश्वर से अलग करता है. அப்ப நம்ம சொற்கள் எப்படி இருக்குன்னு சிந்திச்சு तो பாருங்க. हमारे शब्द कैसे होना चाहिए सोच कर ரொம்ப देखिए. லிமிட்டா இருக்கட்டும். बहुत कम होना चाहिए. ரொம்ப குறைவா பேசுங்க. बहुत कम बात कीजिए. அப்படி குறைவா பேசும்போது அதுல பாவம் இருக்காது. जब कम बात करेंगे उसमें पाप नहीं होगा. சுத்த வெள்ளியா மாறும். वो एक उत्तम चांदी होगा. பாருங்க சாலமோன் அழகா சொல்றாரு. सुलेमान अच्छे से कहता है. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம்
नीति वचन 18वां अध्याय அதுல 21 வசனத்தை வாசிக்கலாம். 21वें वचन को हम पढ़ेंगे। जीव के वश में मृत्यु और जीवन दोनों होते हैं, और जो उसे काम में लाना जानता है वह उसका फल भोगेगा। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है மரணமும் ஜீவனும் और मृत्यु और जीवन நாவின் அதிகாரத்தில் இருக்குது. वो जीभ के वश में है। சோ நம்ம வாயில ஒரு அதிகாரம் இருக்குது. तो हमारे जीभ में एक अधिकार है। நம்ம நாக்குல ஒரு காரியம் இருக்குது. हमारे जुबान पे एक बात है। ஒன்னு ஜீவன் உண்டாகும் இல்லாட்டி மரணம் உண்டாகும். जीवन या फिर मरण होगा। இந்த ரெண்டு காரியம் வாயில இருக்குது. ये दोनों चीज जुबान पर है। நம்ம வாயில வந்தற வார்த்தையில हमारे जुबान से निकलने वाले शब्दों ஒன்னு से ஜீவன் இருக்கும் இல்லாட்டி மரணம் இருக்கும். एक तो जीवन होगा या मृत्यु होगी। चलो சொல்லுவாங்கல்ல, कुछ लोग कहते हैं நான் பேசுறேன்னா நாண்டுட்டு செத்தே போயிடுவான். मैं अगर बात करूं तो वो लटक कर मर जाएगा। அவங்க வார்த்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமா? उनका शब्द उतना स्ट्रांग होता है। அதுக்கு அர்த்தம் உள்ள என்ன இருக்குது, இந்த வார்த்தையில என்ன இருக்குது? उसका मतलब अंदर क्या है? மரணத்தின் அபிஷேகம் இருக்குது. मृत्यु का अभिषेक है। ஆனா நம்ம வாயின் வார்த்தைகள், लेकिन हमारे जुबान के शब्द அதுல ஜீவன் இருக்கணும். उसके अंदर जीवन होना चाहिए। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் பேசுகிற வசனமானது मैं जो वचन बोलता हूँ ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. वो आत्मा और जीवन है। யெகோஷுவாவின் வாயில் வந்தற வார்த்தையில यहोशुआ के जुबान से आने वाले शब्दों அங்க में ஜீவன் இருக்குது. वो जीवन है। நம்ம வாயில் வந்தற வார்த்தையில என்ன இருக்குது? हमारे जुबान में आने वाले शब्द में क्या है? நம்மட்ட ஜீவன் இருக்குதா மரணம் இருக்குதா? हमारे अंदर जीवन है या मृत्यु है? நம்ம வாயில் வந்தற வார்த்தையில हमारे जुबान से आने वाले शब्द தேவனுடைய வார்த்தையா இருந்தால் परमेश्वर का शब्द होगा तो அங்க ஜீவன் இருக்கும். वहां पर जीवन होगा। ஆனா நம்ம சொந்த சொற்கள் இருந்தால் लेकिन हमारे ही शब्द होंगे तो அதுல ஜீவன் இருக்காது. उसमें जीवन नहीं होगा। அதுல பாவம் உண்டாகும். उसमें पाप होगा। அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கும் போது वो पाप गर्भ धारण करने के அது बाद மரணத்தை பிறப்பிக்கும். वो मृत्यु को जन्म देगी। இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க. आज हमारे शब्द कैसे होना है सोच कर देखिए। நம்ம பேசும்போது எல்லாம் கர்த்தர் கவனிச்சு கேட்டுட்டே இருக்கிறார். हम जब बात करते हैं परमेश्वर सारे चीजों पर गौर करता है। நானும் பவுலும் பேசுறேன் அப்படினா मैं और भाई पौल बात करते हैं तो கர்த்தர் நடுவுல இருந்து கேட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம். परमेश्वर बीच में रहकर बात करता है, ये मतलब है। வெறும் நானும் பவுல் மட்டும் இல்ல, केवल मैं और भाई पौल नहीं, இந்த உலகத்துல யார்கிட்ட பேசினாலும் சரி, इस संसार में कोई भी बात करे அங்க கர்த்தர் கேட்டுட்டே இருப்பாரு. वहां परमेश्वर सुन रहा है। என் பையன் என்னத்த பேசுறான், मेरा बेटा क्या बात करता है, என்னுடைய மகள் என்னத்த பேசுறா, मेरी बेटी क्या बात करती है। நம்ம வாயின் வார்த்தையில பாவம் வரக்கூடாது. हमारे जुबान के शब्दों में पाप नहीं होना। நம்ம வாயின் வார்த்தையில ஜீவன் உண்டாகணும். हमारे जुबान के शब्द में जीवन होना है। பாருங்க எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்தை வாசிங்க. एफिसियों का किताब 4 अध्याय के 29वें वचन को पढ़ेंगे। அத இங்கிலீஷ்லயும் வாசிக்கணும், अंग्रेजी में भी पढ़ेंगे। இங்கிலீஷ்லயும் எடுத்துடுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் ஆ. உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. पौलुस कहता है கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. कोई गंदी बात तुम्हारे मुंह से न निकले। நம்ம வாயிலிருந்து கெட்ட வார்த்தை என்ன செய்ய கூடாதான், हमारे जुबान से क्या नहीं आना चाहिए, வரக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லி இருக்குது. गंदी बात नहीं आना चाहिए करके तमिल में लिखा है। நான் இதுக்கு அர்த்தம் என்ன, इसका मतलब क्या है, நம்ம கெட்ட வார்த்தைகள் சொல்லக்கூடாது. हम गंदी बात नहीं बोलना। ஜனங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையில் உண்டானால் பேசுங்க. अगर लोगों को भक्ति में बढ़ाने के लिए कोई शब्द है तो बात कीजिए। அதான் உண்டானால் பேசுங்கன்னு சொன்னாரு. अगर होगा तो बात करना है। பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை நம்ம வாயில வேணும். और भक्तिहीन शब्द हमारे अंदर होना है। நம்ம கர்த்தர்ட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணும்னா, और परमेश्वर से कैसे मांगना है, கர்த்தாவே இந்த நாவை உம்முடைய வார்த்தையினால் நிரப்புங்கப்பா. हे प्रभु इस जुबान को तेरे शब्द से भर दे। பக்தி விருத்திக்கு உண்டான வார்த்தைகளை எனக்கு தாங்க. और भक्ति के शब्दों को दे दे। நான் 4 பேர்கிட்ட பேசும்போது और मैं 4 लोगों के साथ बात करते அவங்களுக்குள்ள समय பக்தி வளர வேண்டும். उनके अंदर भक्ति बढ़ना है। அவங்களுக்குள்ள அந்த வார்த்தையின் பற்றுதல் வர வேண்டும். और उनके लिए वचन के प्रति प्रेम आना है। தேவனை குறித்தான பயபக்தி வர வேண்டும். और परमेश्वर के ऊपर भय आना है। இது அவங்களுக்குள்ள வர்றதுக்கு நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். और ऐसे आने के लिए हम परमेश्वर से मांगना है। கர்த்தர் மோசேஸ்க்கு சொன்னார், परमेश्वर ने मूसा से कहा நான் உன் வாயோடு இருப்பேன், मैं तेरे जुबान के साथ रहूंगा। நீ கற்றுக் கொடுக்க வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன். और तू जो सिखाना
सिखाना है वो मैं तुझे सिखाऊंगा। அவர் மோசேசுடைய உதடை தன்னுடைய வார்த்தையினால் தொட்டார். और परमेश्वर ने मूसा के जुबान को अपने शब्दों से छुआ। அவருடைய உதடுல கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வைத்தார். उसके होठों पर परमेश्वर ने अपना शब्द को रखा। இன்னைக்கு நம்ம கர்த்தர்ட்ட அதான் கேட்கணும். आज हम परमेश्वर से वही मांगना है। கர்த்தவே இந்த வாயில உங்க வார்த்தையை அபிஷேகம் கொடுங்க. हे प्रभु इस जुबान में तेरा अभिषेक दे। உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும். और मन के विचारों से शब्द निकलते நம்ம हैं। உள்ளம் எப்படி இருக்குன்னு பாருங்க. हमारे अंदर क्या है देखिए। இந்த உள்ளத்துல வார்த்தையினால் நிரப்புங்க. इस मन को वचन से भर दीजिए। நீங்க ரெண்டு வசனத்தை வாசித்தாலும் பரவாயில்ல. दो वचन पढ़ेंगे तो भी काफी नहीं அந்த काफी है। வசனத்தை தியானம் பண்ணுங்க. लेकिन उस वचन को ध्यान அந்த कीजिए। வசனத்தின் மகிமை உங்க உள்ளத்தை நிறைச்சிரும். आमेन। उस वचन की महिमा आपके मन को भर देगी। அந்த வசனத்துல இருக்கிற ஆசீர்வாதம் உங்க உள்ளத்தை वो நிறைக்கும். वचन के अंदर जो आशीष है वो आपके मन को भरेगी। நம்ம வாயில் வர்ற வார்த்தைகள் हमारे जुबान से निकलने वाले शब्द அதுல பாவம் இருக்க கூடாது. उसमें पाप नहीं होना। அது சுத்த வெள்ளியாக இருக்க वो வேண்டும். शुद्ध चांदी होना है। பாருங்க வேதம் அப்படி சொல்லுது. कलाम ऐसे कहती है நம்மளுடைய நாவு ஒன்னு ஜீவன் அல்லது மரணம் இருக்கும். हमारे जुबान पे जीवन या फिर मरण நம்ம होगा। வாயில வர்ற வார்த்தையில हमारे जुबान से निकलने वाले शब्द में பாருங்க யாக்கோபு அருமையா சொல்வாரு. याकूब कहता है எந்த வாயில இருந்து நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களோ और जिस जुबान से तुम आशीष देते हो அந்த வாயில இருந்து சாபம் வரக்கூடாது. उस जुबान से श्राप नहीं आना। எந்த வாயில இருந்து ஜீவன் வருதோ और जिस जुबान से जीवन आती है எந்த வாயில இருந்து தேவனுடைய வார்த்தை வருதோ जिस जुबान से परमेश्वर के शब्द आते हैं அந்த வாயில இருந்து சாபம் வரக்கூடாது. उस जुबान से श्राप नहीं आना। சாபம்னா என்னது? श्राप क्या है? இந்த உலகத்தின் காரியம் வரக்கூடாது. इस संसार के चीज नहीं आएंगे। பாருங்க பவுல் இங்க சொல்றார் पौलुस कहता है கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. गंदी बातें अपने जुबान से नहीं आना। பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை பேசுங்க. यदि भक्ति उन्नति के लिए कोई शब्द है तो हिंदी- उसकी बात कीजिए। ஹிந்தியில என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. हिंदी में क्या लिखा है? Let no corrupt communication proceed out Let of not corrupt communication proceed out of your mouth. உங்க வாயிலிருந்து आपकी जुबान से கரப்டான एक करप्ट चीजें ஒரு கம்யூனிகேஷன் वो एक पेचवा। ऐसे बातें हैं। இப்போ நான் பவுல்கிட்ட பேசுறேன்னா अब मैं भाई पॉल से बात करता हूं तो நான் அந்த கம்யூனிகேஷன் वो बात करना அந்த பேச்சு वो ऐसे बातें அது கரப்டான கம்யூனிகேஷன் இருக்க கூடாது. वो अशुद्ध बातें नहीं होना। கெட்ட வார்த்தை நம்ம நினைப்போம் வெறும் கெட்ட வார்த்தை தான் சொல்லக்கூடாது. गाली करके सोचेंगे तो बोलते हैं तो हमको ऐसा लगेगा केवल गाली नहीं बोलना। ஆனா அந்த கரப்ட் அப்படிங்கிறது வேற. लेकिन वो गाली अलग है। கரப்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வேற. और जो खराब बातें वो जो है अलग है। இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம தப்பான கம்யூனிகேஷன் பண்ணக்கூடாது. और जो बातें करते हैं उसमें खराब बातें नहीं होना चाहिए। பக்தி விருத்திக்கான கம்யூனிகேஷன் பண்ணணும். और केवल उन्नति के लिए बातें होना चाहिए। அது இல்லாம பேசவே செஞ்சிராதீங்க. और उसके बिना हम बात नहीं कर सकते। ஒருவேளை நீங்க நினைக்கிறீங்க வாயை சிலவங்க வாயை திறந்தா பொய்யா கொட்டும். और कुछ लोग जुबान खोलेंगे तो झूठ ही बकेंगे। வாயை திறந்தாலே பயமா இருக்கும். वो जुबान खोल देंगे तो डर लगेगा। சொற்கள் அதிகமாகும் போது जी बातें जो बढ़ती है அங்க பாவம் இல்லாமல் இராது. पाप वहां पर जरूर होगा। நம்ம வாயில வந்த வார்த்தை குறைவாக இருக்கட்டும். हमारे जुबान से निकलने वाले शब्द कम அதுல होने दो। கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். उसमें परमेश्वर आशीष देने वाला பாருங்க है। நம்மளுடைய நாவுல சாபமும் இருக்குது ஆசீர்வாதமும் இருக்குது. देखिए हमारे जुबान के अंदर श्राप भी है आशीष भी நம்ம है। வாயிலிருந்து ஜனங்கள் வேதத்தை தான் தேடணும். और हमारे जुबान से लोग केवल कलाम को ही ढूंढना है। இனிமே இருந்து கம்யூனிகேஷன் பண்ணும்போது अभी से आप जब बात करते हैं ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது एक दूसरे से बात करते समय வசனத்தை வச்சு பேசுங்க. वचन को रख के बात कीजिए। பக்தி விருத்தி உண்டாகணும். उन्नति होना चाहिए। பாருங்க சில நேரத்துல சிலவங்க ரொம்ப நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. कुछ समय में लोग जो है अच्छा एडवाइस देंगे। பயங்கரமான அட்வைஸா இருக்கும். बहुत अच्छा एडवाइस देंगे। நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அப்படி. मैंने बहुत सारे लोगों को देखा है। நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. अच्छा एडवाइस करेंगे ஆனா வாய்க்கு கடிவாளம் இருக்காது. लेकिन जुबान पे एक लगाम नहीं होगा। யாக்கோபு 1:26 வசனத்தை வாசிங்க. याकूब का पहला अध्याय के 26वें वचन को पढ़ेंगे। यदि कोई अपने आप को भक्त समझे और अपनी जीभ पर लगाम न दे पर अपने हृदय को धोखा दे तो उसकी भक्ति व्यर्थ है। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है ஒருவன் தன்னை ரொம்ப தேவ பக்தி நினைச்சுக்கிட்டு कोई अपने आप को भक्त समझकर சில நினைப்பாங்க நான் ரொம்ப பக்திமான்.
कुछ लोग सोचेंगे कि मैं बहुत भक्त हूँ, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க अच्छा प्रार्थना करते हैं, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க 3 घंटा 4 घंटा प्रार्थना करते हैं 24 மணி நேரம் பைபிள்ல தான் இருப்பாங்க और 24 घंटा कलाम के अंदर ही रहते हैं। ஆனா நாவை அடக்காவிட்டால் लेकिन अगर जुबान पे लगाम नहीं दिए तो அவங்க பக்தி வீணா இருக்கும் उनका भक्ति व्यर्थ होता है। அந்த ஒரு கேலண்டர்ல நம்ம தமிழ்நாடு கேலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா तमिलनाडु के कैलेंडर में आप देखेंगे तो டெய்லி கேலண்டரோட உண்டு और डेली कैलेंडर होता है। அதுல ஒரு நாள் ஒரு இதை வாசித்தேன் उसमें एक चीज को मैंने देखा, அதுல அற்ப பாவம் उसमें ऐसे சின்ன பாவம் वो उसमें लिखा है कि एक छोटा सा पाप கோடி தவத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு वो करोड़ों जो हमने उपास लिया था वो सारी चीजों को नष्ट कर देता है கோடி தவத்தை கெடுக்குமா और करोड़ों का तपस्या को नष्ट कर देता है। அற்ப பாவம் கோடி தவத்தை கெடுக்கும் छोटी सी पाप करोड़ों की तपस्या को नष्ट कर देता நீங்க है। எவ்வளவுதான் நம்ம எவ்வளவுதான் பக்தி உள்ளவன் என்று காமிச்சாலும் आप कितना भी हमें भक्तिहीन करके भक्ति हूं करके दिखाएंगे நம்ம तो பேச்சு குறையா இருந்தா தப்பிச்சோம் हमारी बातें कम होगा तो हम बचेंगे। என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு விட்டுருங்க जो प्रश्न बोला जाता है केवल उसको ही जवाब देकर அதுக்கு समाप्त करना மிஞ்சி வருகிறது என்னது है। और उसके आगे आने वाला क्या है? அதுக்கு மிஞ்சி வருகிறது பாவம் उसके ऊपर आने वाला पाप है। உங்ககிட்ட கேட்கக்கூடியது ஆம் என்று ஆமென் என்று விட்டுருங்க और आपसे जो पूछते हैं उसको हाँ और नहीं में समाप्त कीजिए। ஆமா இல்ல அதோட முடிச்சிருங்க हाँ और नहीं इसी में समाप्त அதுக்கு कीजिए। மிஞ்சி வர்றது என்னதான் उसके ऊपर आने वाला क्या है? பாவம் पाप है। நம்ம வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை மட்டும் அளவில்லாமல் வரட்டும் हमारी जुबान से केवल परमेश्वर का वचन बिना हिसाब पार आने நம்முடைய दो। இருதயத்தில் அவருடைய வார்த்தையினால் நிரப்புங்க अपने मन को उसके वचन से भर दीजिए। அங்க வார்த்தை இல்லாம வார்த்தை நதி ஓடாது और वचन के बिना वो वचन का नदी नहीं बहेगा। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் आज हमारा जीवन बहुत महत्वपूर्ण நம்ம है। வாயில வந்துற வார்த்தைக்கு हमारी जुबान से निकलने वाले शब्दों நம்ம को கணக்கு கொடுக்க வேண்டும் हम जरूर हिसाब देना है। நம்மளுடைய பக்தி வீணாயிரும் हमारा भक्ति तो नष्ट हो அதுல जाएगा, பாவம் உண்டாயிரும் उसके अंदर पाप हो जाएगी நம்ம கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணுமா और हम परमेश्वर को हिसाब देना है। பாருங்க மத்தேயு 12ஆம் அதிகாரம் मत्ती के 12वां अध्याय में அதுல 36ஆம் வசனத்தை வாசிங்க उसमें 36वें वचन को हम पढ़ेंगे। और मैं तुमसे कहता हूँ कि जो जो निकम्मी बातें मनुष्य कहेंगे, न्याय के दिन वे हर एक उस बात का लेखा देंगे। பாருங்க பைபிள் சொல்லு கர்த்தர் சொல்றார் कलाम परमेश्वर कहता है மனுஷர் பேசும் வீணான வார்த்தை और मनुष्य जो व्यर्थ बातों को बोलता है, நீங்க பேசுற எதெல்லாம் வீணான வார்த்தை நீங்களே கண்டுபிடிங்க आप जो जो बोलते हैं उसमें व्यर्थ बात क्या है आप ही पहचान लीजिए। வீணான வார்த்தை வந்தாலே व्यर्थ बातें आएंगे तो அங்க பாவம் உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம் वहां अंदर पाप आ गया ये मतलब है। இப்ப மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து मनुष्य जो बोलता है जो व्यर्थ बातें उस सारी चीजों को நியாய தீர்ப்பனைக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் वो न्याय के दिन उसे हिसाब देना होगा। ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் हर एक शब्द को हिसाब देना होगा। நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் சிந்திச்சு பாருங்க हमारी जुबान के शब्द कैसा होना है करके सोच के देखिए। நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க எஜமான்ட்ட எப்படி பேசுறீங்க आप काम करने की जगह पर आपके मालिक के साथ कैसे बोलते हैं? நீங்க முதலாளி எப்படின்னா உங்களுக்கு கீழ வேலை பார்க்கறவங்ககிட்ட நீங்க எப்படி பேசுறீங்க आप अगर मालिक है तो आपके नीचे काम करने वालों के साथ कैसे बर्ताव நம்மளுடைய करते हैं? வீட்ல நம்ம எப்படி பேசுறோம் हमारे घर में हम कैसे बोलते हैं? கணவன் மனைவி எப்படி பேசுறீங்க पति पत्नी कैसे बात करते हैं? பெற்றோரும் பிள்ளைகளும் எப்படி பேசுறீங்க और माँ बाप और बच्चे कैसे बात करते हैं? வீணான வார்த்தை உள்ள வரக்கூடாது और व्यर्थ शब्द अंदर नहीं आना। சபைக்குள்ள சகோதர சகோதரிக்குள்ள எப்படி பேசுறீங்க और कलिशा में भाई बहनों के साथ कैसे बात करते हैं? வீணான வார்த்தை வரக்கூடாது और व्यर्थ बातें नहीं आना। அதே மாதிரி யார்கிட்ட எது பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க और वैसे ही किसके पास जो बोलना है उसके पास ही बात कीजिए। அது தவிர வேற இப்ப நான் ஐசக்ட்ட வந்து मैं अभी आइसक के पास जाकर நான் வந்து ஊழியத்தை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன்னு வைங்க मैं सेवकाई के बारे में बात करूं तो அவன்கிட்ட அதை பேசி என்ன பிரயோஜனம் उसके पास बात करके क्या फायदा? அவன்கிட்ட என்ன பேசணுமோ அதான் நான் பேசணும் उसके पास जो बात करना है वही बात करना है। நான் வீட்ல நான் எதை பேசணுமோ அதான் பேசணும் और घर में जो बात करना है वही बात करूं। நான் இப்ப பவுல்ட்ட நான் எதை பேசணுமோ அதான் பேசுவேன் अब पौल के पास जो बोलना है उतना ही मैं बोलता हूं। பவுல்ட்ட போயிட்டு पौल के पास जाकर பவுல் எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா பெயின் எடுக்கு பவுல் मेरा शरीर पूरा दर्द देता है அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட பேச ஏதாவது பிரயோஜனமா मैं उसके पास बोलकर कुछ फायदा है क्या? அவங்க மனசுல என்ன ஓடும் उसके मन में क्या होगा?
இவ்வளவு ஊழியத்தை செஞ்சுட்டு மேல வலிக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. इतना सेवा करता है और बदन दर्द करता है करके बोलता है। இது அங்க பேசக்கூடிய பேச்சு இல்ல, ये वहां पर बोलने वाली बात இது நான் வீட்ல பேசக்கூடிய பேச்சு. ये मैं घर पे बोलने वाली என் बात மனைவிட்ட है। சொல்லலாம், என் பிள்ளைகிட்ட சொல்லலாம். मेरी पत्नी के पास, बच्चों के पास बोल सकते हैं। எந்த வார்த்தை யார்கிட்ட பேசணுங்கிறது இருக்கு, और शब्द किसके पास बोलना है करके है। அதுக்கு மிஞ்சி பேசுறது எல்லாமே வீணான வார்த்தை. और उसके अलावा जितना बोलते हैं वो सब व्यर्थ है। நாம வீட்ல பேசும்போதும் கூட घर पे बात करते समय வார்த்தை பற்றி பேசுங்க, वचन को रख के बात करेंगे, ஊழியத்தை பற்றி பேசுங்க. सेवकाई को बात करेंगे। அப்பதான் வீட்ல வார்த்தையில வளருவாங்க, तभी घर में जो है वचन के अंदर बढ़ेंगे, வீட்ல ஊழியத்துல வளருவாங்க. और घर में सेवकाई के अंदर बढ़ेंगे। வீணான வார்த்தை வரக்கூடாது, और व्यर्थ बातें नहीं आना, வேற யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது, और किसी के पास कंप्लेन नहीं जाना। தெரியுமா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது யாருன்னு? कंप्लेन कौन करता है? கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு பெரிய ஊழியம், कंप्लेन करना भी बहुत बड़ा सेवा है, ஒரு பெரிய ஊழியம். அது एक बड़ी सेवा है। வேதத்துல அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது. और कलाम में वो सेवा दिया गया है। அவங்க வந்து எல்லார பத்தி கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க, वो सबके बारे में सबका गुनाह बताएंगे। இது ஒரு ஆள் பண்ற ஊழியம், ये एक व्यक्ति करने वाला सेवा அந்த है, ஊழியத்தை சிறப்பா செய்வாங்க. और वो सेवकाई को अच्छे से ஆனா அந்த करेंगे। ஊழியம் தேவனால் உண்டான ஊழியம் கிடையாது. लेकिन वो सेवा परमेश्वर से हुआ सेवा नहीं है। பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல அந்த ஊழியத்தை பத்தி கொடுத்திருக்குது. प्रकाशित वाक्य में उस सेवकाई के बारे में दिया है। வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம், और प्रकाशित वाक्य 12वां अध्याय அதுல 6ஆம் वचனத்தை வாசிக்கலாம். 6वें वचन को हम पढ़ेंगे। फिर मैंने स्वर्ग से यह बड़ा शब्द आते हुए सुना, अब हमारे परमेश्वर का उद्धार और सामर्थ और राज्य और उसके मसीह का अधिकार प्रकट हुआ है, क्योंकि हमारे भाइयों पर दोष लगाने वाला जो रात दिन हमारे परमेश्वर के सामने उन पर दोष लगाया करता था, गिरा दिया गया है। ஒருத்தனுக்கு ஒரு பெரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குது. एक व्यक्ति को बड़ा सेवा दिया गया है। அவன் கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறான் இரவும் பகலும். वो परमेश्वर के सम्मुख में रात और दिन ठहरता है। அவனுடைய ஊழியம் என்னது? उसका सेवा क्या है? அவனும் எங்க தான் நிக்கான்? वो भी कहां पर है? கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறான். वो परमेश्वर के सम्मुख में है। கர்த்தருடைய சமூகத்துல நின்னு परमेश्वर के सम्मुख में रहकर அவன் சகோதரர் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கான். वो भाइयों के ऊपर गुनाह बताता है। இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ये ऐसे करता है, இது இந்த சகோதரி இப்படி பண்ணிட்டு ये இருக்காங்க, बहन ऐसे करती है, இவங்க இப்படி செய்றாங்க, ये ऐसे करते हैं। இது யாருடைய ஊழியம்? ये किसका सेवा है? இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்துல ஒருத்தர் இருக்கிறான். और रात और दिन परमेश्वर के सम्मुख में एक व्यक्ति है। அவன் பிசாசு என்னப்பட்டவன், वो शैतान है। இவனுடைய ஊழியம் சிறப்பா நடந்துகிட்டு और இருக்கு. इसका सेवा फुर्ती से चलता है। அவன் தன் ஊழியத்தை கரெக்டா செய்றான். वो अपने सेवकाई को अच्छे से कर रहा ஆனா है, நம்ம ஊழியத்தை செய்யணும். लेकिन हम अपने सेवा को कर रहे அப்படி அந்த தம்முடைய சகோதரன் மேல குற்றம் சாட்டுகிறவன் हैं। अपने भाइयों पर गुनाह बताने वाला அவன் ஒரு நாள் தாழ தள்ளப்படுவான். वो एक दिन गिर जाएगा। ஆனா ஒரு சகோதரனை காப்பாத்துகிறவன், लेकिन एक भाई को संभालने वाला அவன் உயர்த்தப்படுகிறான். वो ऊंचा उठाया जाता है। ஆபிரகாம் பார்த்தான், इब्राहिम ने देखा, லோத்து சிறைப்பட்டு போயிட்டான் கேள்விப்பட்ட உடனே और लोत बंदीगृह में गया ये सुनकर அவனுக்கு வேணும், उसको ऐसे ही இந்த चाहिए, லோத்துக்கு இன்னும் வேணும், ये लोत को ऐसे ही அவன் चाहिए। ஏன் கூட தானே वो இருந்திருக்கணும், मेरे साथ ही रहना था என்ன ना, விட்டு பிரிஞ்சு போனா मेरे से अलग हो गया, தண்டனை வந்துட்டல और दंड आ गया ना। அப்படின்னு கை தட்டி சிரிக்கல. ऐसे बोलकर ताली बजाकर அவன் नहीं உடனே हंसा। தன்னுடைய சகோதரனை விடுவிக்கிறதுக்கு ஓடிட்டான். वो तुरंत अपने भाई को छुड़ाने के लिए चले गया। தன்னுடைய வீட்ல இருந்த அந்த ட்ரெயினான ஜனங்களை கூட்டிக் கொண்டு अपने घर में जो वहां पर जो शिक्षा पाए हुए लोगों को लेकर ராட்சதர்களை முறியடிக்க போனான். और दानवों को मारने के लिए गया। அரக்கர்களை முறியடிச்சான். वो दानवों को मार दिया, முறியடிச்சு லோத்தை மீட்டு கொண்டு வந்தான். उन्हें मारकर लोत को लेकर आया। நீங்க உங்க சகோதரரை மீட்டு கொள்ளக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறோம். अपने भाइयों को छुड़ाने के स्थान में हम हैं। நம்ம வாயில வந்துற வார்த்தைகள் हमारे जुबान से आने वाले நம்முடைய शब्द சகோதரனை குற்றப்படுத்த கூடாது. अपने भाइयों को गुनाह नहीं बताना, நம்முடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டும். अपने भाइयों को बचाना है। அப்பதான் நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகள், तभी हम इब्राहिम के संतान அப்பதான் हैं, நம்ம ஆபிரகாமுடைய ஊழியத்தை செய்றோம். तभी हम इब्राहिम के सेवकाई को कर रहे இல்லாட்டி हैं। கர்த்தருடைய சமூகத்துல ஒருத்தர் நிக்கான இரவும் பகலும் या फिर जो परमेश्वर के सम्मुख में एक रात और दिन खड़ा रहता है அவன் ना, கரெக்டா எல்லாத்தையும் பிட்டு பிட்டா தூக்கி வைப்பான். वो सही तरीके से सब कुछ ऐसे एक एक करके உண்மையிலே निकालेगा, குற்றம் இருக்கும். और जरूर पाप होगा। ஆனா நம்ம குற்றப்படுத்துறதுக்கு நம்ம யார்? लेकिन गुनाह बताने वाले हम कौन हैं? நம்ம யாரையும் குற்றப்படுத்த கூடாது. हम किसी को गुनाह नहीं நம்ம बताना, சகோதரனை குற்றப்படுத்த கூடாது. हम हमारे भाई को गुनाह नहीं நம்ம बताना, சகோதரனை காப்பாத்தணும். हमारे भाई को बचाना है। அன்பு திரளான பாவத்தை மூடும். और प्रेम बहुत सारे पापों को ढक देता है। அன்பு இருந்தால் प्रेम होगा, அது திரளான பாவத்தை மூடுமா? वो बहुत सारे पापों को ढक देता है। அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? प्रेम होगा तो हम क्या करेंगे? இந்த ஜான் இப்படி இப்படி தப்பு பண்ணிட்டான், जॉन ने ऐसे गुनाह कर दिया, மைக்க பிடிச்சு और माइक
இந்த पकड़कर ஜான் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு ये இருக்கிறான். जॉन ऐसे ऐसे कर रहा है, அவனை அவமானப்படுத்துறது இல்ல. उसे अपमान करना नहीं, அன்பு அவனுடைய பாவத்தை மூடும். प्रेम उसके पाप को ढक देता है। அவன் அந்த பாவத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு என்ன செய்யணும்? पाप से बाहर आने के लिए क्या करना அதை है, நம்ம செஞ்சாகணும். वो करना है। பாருங்க, அன்பு திரளான பாவத்தை மூடும். प्रेम बहुत सारे पापों को ढक देता है। நம்ம வாயின் வார்த்தையில வர்ற சொற்கள் हमारे जुबान से निकलने वाले शब्द அதிகமா இருக்க வேண்டாம், ज्यादा नहीं होना, குறைவா இருக்கட்டும். कम होने दो। அந்த குறைவா இருக்கிற வார்த்தையில और उस कम होने वाले शब्द में அன்பு நிறைஞ்சிருக்கட்டும், प्रेम भरने दो, ஜீவன் நிறைஞ்சிருக்கட்டும். जीवन भरने दो। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். परमेश्वर में आशीष करता பாருங்க, है, இரவும் பகலும் रात और दिन। ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருக்கான் கர்த்தருடைய சமூகத்துல நின்னு. परमेश्वर के सम्मुख में रहकर वो गिड़गिड़ाता है। நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு காலையில இருந்து सोच कर देखिए, आज सुबह से உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கர்த்தருடைய சமூகத்துல பிசாசு எவ்வளவு கொடுத்திருப்பான். आपके बारे में शैतान ने बहुत सारा कंप्लेंट दिया होगा। உங்ககிட்ட நீங்களே சிந்திச்சு பாருங்களேன், உங்ககிட்ட எவ்வளவு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு. आप सोच कर देखिए, आप हमारे अंदर कितनी कमी है। நீங்க நினைக்காத கம்ப்ளைண்ட்லாம் வாங்க சொல்லிட்டு இருப்பான். आप जो सोच नहीं सकते हो वैसे कंप्लेंट भी वो दे सकता है। இந்த பாருங்க, உங்க பிள்ளைன்னு சொல்லி காலையில எந்திரிச்சான். देखिए, आपका बच्चा बोलते हो आप सुबह उठा, எந்திரிச்ச நேரத்தை பாத்தீங்களா? और कभी उठा देखा, அது ஒரு குற்றம். वो एक गुनाह है। எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணானா? और उठते ही प्रार्थना किया क्या, அடுத்த குற்றம். दूसरा गुनाह। சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணானா? और खाना खाने से पहले प्रार्थना किया क्या, எல்லாத்துலயும் குற்றம். उसमें एक गुनाह। சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணானா? खाने के बाद उसने प्रार्थना किया, அடுத்த குற்றம். उसमें एक गुनाह। ஆலயத்துக்கு போறான், मंदिर में परमेश्वर के तंबू में जाता எந்த है, நேரத்துல போறான் பாருங்க, वो कौन से समय में जाता है देखो। அடுத்த குற்றம். और दूसरा गुनाह, எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில हमारे जीवन में இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சதுல இருந்து இது வரைக்கும் आज सुबह जो आप उठे वहां से लेकर अभी तक பிசாசு அங்க இருந்து நிறைய குற்றத்தை சொல்லியிருப்பான். शैतान वहां पर बहुत गुनाह बताता है। ஆனா தேவனுடைய பிள்ளைகள், लेकिन परमेश्वर के बच्चे, அன்பு நிறைஞ்ச பிள்ளைகள், प्रेम से भरे हुए बच्चे हैं, திரளான பாவத்தை மூடும். बहुत सारे पापों को बंद करता நம்ம है। யெகோஷுவா, हमारा यहोशुआ, அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறதுனால वो हमारे ऊपर प्रेम करता है, इसलिए அவர் நம்ம தன்னுடைய ரத்தத்தினால கழுவுறாரு. वो हमें अपने लहू से धोता है, அவர் நமக்காக அங்க பரிந்து பேசிட்டு वो இருக்கிறார். हमारे लिए बात करता है। பிசாசு ஒரு பக்கம் शैतान एक तरफ குற்றப்படுத்திட்டு இருக்கிறான், गुनाह बताता ஆனா है, கர்த்தர் திரளா அவருடைய அன்பினால நம்மளுடைய பாவத்தை மூடுறாரு. लेकिन परमेश्वर अपने प्रेम से अपने हमारे पापों को ढकता है, அவர் ரத்தத்தினால நம்மளுடைய பாவத்தை கழுவுறாரு. वो लहू से अपने पापों को धोता है। இன்னைக்கு நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? आज हमारा स्वभाव कैसे होना நம்ம है? அப்பா சுபாவம் எதுவோ அதுதான் நம்ம சுபாவம். हमारे पिताजी का जो स्वभाव है वही हमारा भी நம்ம है। அப்பா யாரு? हमारे पिताजी कौन है? யெகோஷுவா தான் நம்ம அப்பா. यहोशुआ ही हमारे पिताजी है। அவருடைய குணம் என்னதோ उसका जो गुण है அதுதான் நம்ம குணமா இருக்கும். वही हमारा गुण होगा। என்ன குணம்? क्या गुण है? அவர் பரிந்து பேசுகிறவர், वो हमारे लिए बात करता है, அவர் நமக்காக நிக்கிறவர், वो हमारे लिए ठहरता है, நமக்காக அரணாக நிக்கிறவர், वो हमारे लिए गढ़ बनकर रहता है, எதுக்கு எடுத்தா நம்ம கூடயே இருக்கிறாரு. और जो भी कुछ भी हो जाए हमारे साथ ही रहता யார் है। என்ன வந்தாலும் நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்றேன்னு சொன்னாரு. कोई भी आंदे कैसे भी आंदे मैं युद्ध करता हूँ कहता है। அதுக்காக போய் நீங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. उसके लिए आप जगह लड़ाई मत करो, ஏன்னா அவர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. क्योंकि उसने वो जिम्मेदारी ले அவர் लिया है। எல்லாத்தையும் மன்னிக்கிறவர், वो सबको माफ करने वाला है, எல்லாத்தையும் மன்னித்தார். सबको माफ किया। அவர் கண்ணு முன்னாடி उसके आंखों के அவர் सामने கண்ணுல பட்டியை போட்டு उसके आंख में पट्टी लगाकर அவருக்கு அந்த முள்முடியை சூட்டி उसको कांटों का मुकुट பெரிய लगाकर கோலை வச்சு மண்டையில அடிச்சாங்க. और बड़े लकड़ी को लेकर सर पे मारे। நீ பெரிய ஊழியக்காரன் சொன்னீர்ல, तू बड़ा सेवक बोला ना, நீ பெரிய தீர்க்கதரிசின்னு சொன்னீர்ல, तू बड़ा भविष्यवक्ता बोलता है, யார் அடிச்சான்னு சொல்லு. किसने मारा बोल। போட்டு ரவுண்ட் கட்டி அடிச்சாங்க, और ऐसे गोल गोल घूम के मारे, தலையில அடிச்சாங்க. सर पे मारे। எப்படி இறங்கிருக்கும் முள்ளு, எப்படி இறங்கிருக்கும் சிந்திச்சு वो பாருங்க. कांटा कैसे अंदर घुसा होगा सोच அந்த कर போர் देखिए। செய்வர் எப்படி தெரியுமா? और वो सिपाही लोग कैसे हैं? காட்டு மிராண்டிகள். वो एकदम जंगली लोग हैं। அவங்க எங்க அடிக்கணும் எங்க அடிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு கிடையாது. वो उनका कोई हिसाब नहीं, कहां मारना है कहां இவன் नहीं இப்ப मारना சாக है। போறான், ये भी मरने वाला है, அதனால எப்படினாலும் அடிங்க. इसलिए कैसे भी मारो। அந்த மாதிரி முரட்டாட்டமா அடிப்பாங்க அவங்க. ऐसे जंगली तरीके से रहते हैं। அவ்வளவு அடி வாங்கி इतना मार खाने के बाद கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा, கர்த்தாவே இவங்க தாங்கள் செய்தது இன்னதென்று அறியாம செஞ்சிட்டாங்க, ये नहीं जानते कि वो क्या कर रहे हैं, இவங்களை மன்னிங்கப்பா. इन्हें माफ करो। எவ்வளவு அருமையான ஒரு மன்னிப்பு. और कितना अद्भुत माफी है। உங்க கண்ணு முன்னாடி உங்க கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுனாலும் आपके सामने आपके आंखों के अंदर उंगली डालकर हिलाएं तो भी நம்ம அவங்கள மன்னிக்க தான் செய்யும். हम उन्हें माफ
भी करना है। அவங்களை எவ்வளவு மன்னிக்கிறோமோ वो जितना हम माफ करते हैं அவ்வளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उतना परमेश्वर आपको ऊंचा உங்களை उठाएगा, மன்னிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். आपको माफ करने के लिए एक मौका देता நீங்க है। இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டீங்கன்னா आप उस मौके का इस्तेमाल அவர் किए உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். वो आपको ऊंचा उठाता பாருங்க, रहेगा। நம்ம வார்த்தைகள் அதிகமாகும் போது शब्द जब बढ़ जाते हैं, சொற்களின் மிகுதியில பாவம் உண்டாகும். शब्दों के बढ़ने की वजह से पाप அப்ப उत्पन्न होता அதிகமான है। சொற்களை பயன்படுத்தாதீங்க. तो ज्यादा शब्दों को इस्तेमाल मत कीजिए। எது பேச நான் சொல்லுவாங்க, நான் என்ன பேசணும் நறுக்குன்னு கொஞ்சம் பேசணும் நறுக்குன்னு பேசிட்டு விட்டுருவேன். मैं थोड़ा बात करूंगा तो भी एकदम तेज बात करके छोड़ूंगा, கொஞ்சம் பேசணும் அன்போட பேசுங்க, थोड़ा बात करेंगे तो भी प्रेम से बात कीजिए, நறுக்குன்னு பேசிடாதீங்க. वो तेज मत बात कीजिए சுருக்கமா இருக்கட்டும், और छोटा होने दो, அன்பு நிறைஞ்ச வார்த்தையா இருக்கட்டும். पाप से भरा हुआ शब्द होने ஏன்னா நம்ம दो, வாயிலிருந்து ஒரு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். क्योंकि हमारी जुबान से निकलने वाले शब्द ஒவ்வொரு महत्वपूर्ण हैं। வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். हर एक शब्द को हम हिसाब देना நம்ம है। வாயிலிருந்து ஒரு வார்த்தையினால हमारी जुबान से निकलने वाले शब्द को அநேக ஜனங்கள் ஆதாயப்படணும். बहुत सारे लोगों को उद्धार में लाना है। நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையினால हमारी जुबान से आने वाले शब्द से தேவனிடத்திலிருந்து யாரும் பிரியக்கூடாது. परमेश्वर से कोई अलग नहीं होना। அப்ப நம்ம எவ்வளவு கவனமா பேசணும் சிந்திச்சு तो பாருங்க. हम कितने सावधानी से बात कर रहे हैं, தேவனால் सोच के கூடாத देखिए। காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर से नामुमकिन कुछ பாருங்க, भी नहीं है। நம்மளுடைய பேச்சில வீணான பேச்சு இருக்க கூடாது. देखिए हमारी बातों में व्यर्थ बातें नहीं होना, எல்லா பேசுற எல்லா வீணான பேச்சுக்கும் அங்க கணக்கு கொடுக்கணும். और सारे व्यर्थ बातों के लिए वहां पर हिसाब அடுத்த देना है। வசனத்தை வாசிங்க. अगले वचन को हम पढ़ेंगे, மத்தேயு 12:37. मत्ती 12:27। क्योंकि तू अपनी बातों के कारण निर्दोष और अपनी बातों ही के कारण दोषी ठहराया जाएगा। உங்க வாயினால நீங்க உங்க வார்த்தையினால நீங்க நீதிமான் என்று அழைக்கப்படுவீங்க. तुम्हारे शब्दों से तुम धर्मी ठहरोगे, உங்க வார்த்தையினால நீங்க குற்றவாளி என்று அழைக்கப்படுவீங்க. और तुम्हारे ही शब्दों से तुम दुष्ट माने जाओगे। எத்தனை பேருங்க குற்றவாளியா இருக்கிறோம்? कितने लोग यहाँ पर दुष्ट யாரும் हैं? கை உயர்த்த மாட்டோம். कोई भी हाथ नहीं उठाएंगे। ஒரு பிரதர் மட்டும் ஒருத்து விட்டாங்க, நான் குற்றவாளி அப்படின்ட்டு. நம்ம வாயின் வார்த்தைகள், हमारी जबान के शब्द, அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கட்டும். बहुत सावधानी से रहना है। இந்த வார்த்தைகள் மாறணும். ये शब्द बदलना है, குற்றவாளிங்கிற அந்த வார்த்தை மாறணும். और गुनहगार ये शब्द बदलना தேவன் है। நம்மளை பார்க்கும்போது परमेश्वर जब हमें देखता है, நீதிமானின் வார்த்தைகள் நம்மட்ட காணப்படணும். धर्मी के शब्द होना चाहिए। யெகோஷுவா தான் நீதிமான். यहोशुआ ही धर्मी அவருடைய है। வார்த்தை நம்ம வாயில இருந்தால் उसके शब्द अगर जुबान पे होगी நம்ம तो குற்றவாளி அல்ல, हम गुनहगार நம்ம नहीं, நீதிமானா இருப்போம். हम धर्मी रहेंगे। பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் देखिए பாருங்க. बहुत महत्वपूर्ण बात நம்ம है। நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாம இருக்குது. बहुत सारी चीजें हम जानते நம்ம नहीं, பேசுற காரியம் எப்படி இருக்குது. हम जो बोलते हैं वो कैसा है। சிலர் பேசும் போதே உங்கள் உள்ளத்துல அப்படியே அழுவீங்க. और कुछ लोग बात करते समय आप मन के अंदर வெளியில रोएंगे, சொல்ல முடியாம அழுவீங்க. बाहर बता नहीं सकते वैसे रोएंगे। நான் அப்படி அழுதுருக்கிறேன். मैं वैसा रोया हूँ, சபையின் வாசப்படியில நின்னு நான் அழுதுருக்கிறேன். और कलीसिया के द्वार पर खड़े रहकर मैं रोया हूँ, வாசல் வெளியில இருந்து என்கிட்ட பேசுறாங்க, और द्वार पर खड़े रहकर मुझसे बात करते என்னை हैं, குற்றப்படுத்தி பேசுறாங்க. मुझे गुनाह बताते हैं। எனக்கு தெரியும் எனக்கு என்கிட்ட அந்த குற்றம் இருக்குது. मैं जानता हूँ मेरे अंदर वो गुनाह है, ஆனா என்னால அது வெளியே வர முடியலங்கிற ஒரு தவிப்பு எனக்குள்ள இருக்குது. लेकिन उससे मैं बाहर नहीं आ पा रहा हूँ करके एक तड़प भी थी। ஆனா அவர் என்கிட்ட சொல்ல 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 वो जितना मेरे पास बोल रहा था, மனசுல எனக்கு ரொம்ப வேதனை, मन के अंदर बहुत ही तकलीफ, உள்ளத்துல அழுதுட்டு இருந்தேன். और मन ही मन में रो रहा था। அவர் சொல்லிட்டு போன உடனே वो बोल के जाने के बाद சபைக்குள்ள உட்கார்ந்து வேற அழதான் செஞ்சேன். और कलीसिया में जाकर मैं केवल रो रहा था, கர்த்தர்ட்ட பேசுறதுக்கு வார்த்தை இல்ல. और परमेश्वर से बोलने के लिए शब्द नहीं ஆனா थे। நான் அன்னைக்கு அழுதேன். उस दिन मैं रोया, என்னை எப்படி எந்த கரம் குற்றம் சாட்டிச்சோ और जो हाथों से मुझे गुनाह बताया गया, அதே குற்றத்தை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. वही गुनाह को वो खुद भी कर रहे थे। அதுக்காக நான் ஃபோன் பண்ணி என்ன நான் செஞ்சது நீங்க செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லல. इसके लिए मैंने ये नहीं बताया कि मैंने जो किया वो आपने किया। தேவன் அதை மாத்தி தருவாரு. आमीन, परमेश्वर से बदल कर देगा। இன்னைக்கு நான் ஒரு ஸ்தானத்துல இருக்கேன், அவர் வேற ஒரு ஸ்தானத்துல இருக்காரு. आज मैं एक स्थान में हूँ, वो कोई और स्थान में है। நம்ம பேசுற வார்த்தைகள்ல ஆசீர்வாதம் உண்டாகணும். हम जो बात करते हैं उसमें आशीष होना है। பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் और दूसरा तिमोथी का दूसरा अध्याय 15-16 वचनத்தை வாசிக்கலாம். 15-16 को पढ़ेंगे। अपने आप को परमेश्वर का ग्रहण योग्य और ऐसा काम करने वाला ठहराने का प्रयत्न कर जो लज्जित होने न पाए और जो सत्य के वचन को ठीक रीति से काम में लाता हो। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் और तू लज्जित होने वाला सेवक
ஊழியக்காரன் எப்படி படக்கூடாதான்? और सेवक कैसा नहीं होना चाहिए? வெட்கப்படுகிற ஊழியக்காரனா இருக்கக்கூடாது. वो लज्जित होने वाला सेवक नहीं होना चाहिए வெட்கப்படுகிற செயல் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. और लज्जित करने का क्रिया हमारे अंदर नहीं होना இப்ப चाहिए। எத்தனை பேருக்கு நம்மள ஊழியம் செய்யணும்னு ஆசை? अभी कितने लोग चाहते हैं कि हम सेवा करें? என்ன எல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. சோ யாரெல்லாம் ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, जो जो सेवा करना चाहते हैं வெட்கப்படாத ஊழியக்காரன், वो लज्जित न होने वाला सेवक है। வெட்கப்பட்டு போகாத ஊழியக்காரன். वो लज्जित न होने वाला सेवक है। நம்மளுடைய செயல் अपना क्रिया நம்மளை வெட்கத்துக்குள்ளாக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடாது. हमें लज्जित करने वाला क्रिया नहीं होना நீ चाहिए। வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் तू लज्जित न होने वाला सेवक बनकर சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் और सत्य वचन को ठीक रीति से ठीक रीति से सिखाने वाला சத்திய வசனத்தை எப்படி போதிக்கணுமா? और सच्चे वचन को कैसे बताना है நிதானமாய் और सावधानी से பக்குவமா பேசணும். और अच्छे से बात करना है। இப்ப எனக்கு சத்தியம் தெரியும். अब मैं सच्चाई को जानता हूँ, அப்ப அந்த சத்தியத்தை பேசும்போது நான் எப்படி பேசணும்? तो सच्चाई को बात करते समय मैं कैसा बोलूंगा? ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். बहुत सावधानी से बोलना है। நான் பேசும்போது அவங்க புரியக்கூடிய அளவுக்கு பேசணும். मैं जब बात करूंगा वो समझने जैसे बोलना है। அப்ப நான் சத்தியத்தை எனக்கு சத்தியம் தெரியும். तो मैं मुझे सच्चाई मालूम है, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும், ऐसे ही करना है, ऐसे ही रहना है, இப்படிதான் வாழணும், ऐसे ही जीना है, அப்படிதான் செய்யணும், இப்படிதான் செய்யணும் சொல்லும்போது और ऐसे ही करना है, वैसे ही करना है बोलते समय அந்த சத்தியத்துல யாரும் நிக்க மாட்டாங்க. और कोई भी सच्चाई में नहीं रहेंगे। அத பக்குவமா சொல்லணும், उसे एकदम अच्छे से बताना है, நிதானமாய் சொல்லணும், सावधानी से बताना है। அந்த ஆத்மா வந்து நழுவி போயிடக்கூடாது. वो आत्मा वो सोल जो है वो निकल कर जाना नहीं चाहिए। அதனால தான் அடிக்கடி சொல்வேன், டிபேட் பண்ணாதீங்க. इसलिए मैं हमेशा कहता हूँ कि विवाद मत करो। யெகோஷுவா பேரை வச்சு யார்கிட்டயும் டிபேட் பண்ணாதீங்க. यहोशुआ के नाम को रखकर विवाद मत करना। சிம்பிளா சொல்லுங்க. एकदम साधारण रूप से बताओ। ஹிந்தில தமிழ்ல இயேசுன்னு சொல்றோம், हिंदी और तमिल में यीशु बोलते हैं, இங்கிலீஷ்ல ஜீசஸ் சொல்றோம், इंग्लिश में जीसस बोलते हैं, அதே மாதிரி ஹீப்ருல யெகோஷுவா. वैसे ही हिब्रू में यहोशुआ। இப்படி நிதானமா நம்ம பேசிட்டோம்னா ऐसे आराम से बात करेंगे அப்ப அவங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவா இருக்கும். तो वो स्वीकार करने के लिए आसान होगा। இல்ல நீங்க ஜீசஸ் சொல்லவே கூடாது. नहीं, आप जीसस बोलना ही नहीं இயேசுங்கிற चाहिए। பேரே அவருக்கு கிடையாது. यीशु करके नाम ही नहीं है, யெகோஷுவா தான் ஒரிஜினல் பேரு. यहोशुआ ही उसका असली नाम நீங்க அதை है। தான் சொல்லி ஆகணும். मैं वही बोलना है। அப்படின்னு பேச ஆரம்பிச்சீங்க வைங்க, ऐसे बोलने लगेंगे तो அடுத்த செய்தி கேட்க உள்ள உட்கார மாட்டாங்க. और अगला संदेश सुनने के लिए अंदर नहीं बैठेंगे। நிதானமாய் பக்குவமா பேசுனீங்கன்னா और सावधानी से और अच्छी तरीके से बात இந்த करेंगे तो, நாமத்துக்காக யாரெல்லாம் தீர்மானித்து வைத்திருக்கிறாரோ और इस नाम के लिए जिस को परमेश्वर ने चुन कर रखा அவங்க है உறுதியா பிடிச்சுக்கிடுவாங்க. वो स्थिर तरीके से पकड़ लेंगे। அவங்க உங்களை பார்க்க மாட்டாங்க, वो आपको नहीं देखेंगे, அவங்க நாமத்தை தான் वो பார்ப்பாங்க. केवल नाम को देखेंगे। ஆனா நீங்க வேகமா பேசுனீங்கன்னு வைங்க, अगर आप तेजी से बात करेंगे तो உங்களுக்கு பயந்து ஏதாவது செய்வாங்க, आपको डर के करेंगे। நீங்க இல்லாத நேரத்துல வேற சொல்லுவாங்க. आप नहीं रहोगे तभी अलग बोलेंगे। நான் அதை வச்சு நிறைய இடத்துக்கு நான் போகாம இருந்திருக்கிறேன். मैं उसकी वजह से बहुत सारे जगह पर मैं गया नहीं हूँ। நான் போகும்போது யோசுவான்னு சொல்லுவாங்க, मैं जाते समय यहोशुआ बोलेंगे, நான் இல்லாம போது அங்க யாசுவான்ட் ஆயிரும். और मैं नहीं रहूंगा तो वहां पर याशुआ हो அங்க जाता है, பேச்சு மாறிக்கிட்டே இருக்கும். वहां बात बदलती है। அதனாலே சில இடத்துக்கு போகாம இருக்கிறேன். इसीलिए मैं बहुत सारे जगह पर नहीं நமக்கு जाता। பயந்து எதுவும் செய்யக்கூடாது. हमें डर कर कुछ नहीं करना, சத்தியத்தை அறிந்து அவங்க செய்யணும். सच्चाई को जान कर करना है। பாருங்க இன்னொரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் और एक वचन को पढ़ेंगे, पहला तीमुथी का 6वां अध्याय அதுல 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20वें वचन को पढ़ेंगे, 6:20. 6:20। हे तिमुथियुस, हाँ। इस धरोहर की रखवाली कर हाँ। और जिस ज्ञान को ज्ञान कहना ही भूल है, हाँ। उसके अशुद्ध बकवाद और विरोध की बातों से परे रहे। பாருங்க இங்க கர்த்தர் சொல்ற பவுல் சொல்றாரு, पौलुस कहता है, தீமோத்தேயுவே, हे तीमुथियुस, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு और तुझे तो दिया गया है उसे तू संभाल कर, உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நீ காத்துக்கொண்டு तुझे जो वचन दिया गया है उसे बचा कर, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும், और उसे व्यर्थ बातें जिससे वो खराब होगी। சோ வீண் பேச்சு என்ன செய்யும்? और व्यर्थ बातें क्या करती है? அது கெடுக்கும். वो खराब करती है, சீர்கேடான ஒரு காரியம். और वो खराब करने वाली बात है। வீண் பேச்சு நம்மள ஒழுங்கின்படி நடக்க வைக்காது. और व्यर्थ बातें हमें सही मार्ग पर नहीं சில चलाएगा। நேரம் எப்படி இருக்கும் தெரியுமா? कभी कभी कैसा होगा, ஞானம் என்று बुद्धि सोचकर பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை, और झूठे नाम को पाए हुए जो रिवाज है, ஒரு கொள்கை இருக்குது. एक रिवाज है, அந்த கொள்கை வந்து
वो रिवाज जो है அது பொய்யான ஒரு கொள்கை. वो एक झूठा रिवाज है அந்த கொள்கையை பார்த்து நம்ம ஞானம் என்று நினைக்கிறோமா? और उस रिवाज को देखकर हम बुद्धि करके सोचते हैं। புரியுதா நான் சொல்றது? मैं जो बोल रहा हूँ समझ में आ ஒரு रहा है? கொள்கை இருக்குது, एक ज्ञान है, அது வீணான கொள்கை. एक रिवाज है वो व्यर्थ है, அது பொய்யான கொள்கை. वो झूठा रिवाज है। ஆனா அந்த கொள்கை ஞானம் என்று நம்ம நினைக்கிறோம். लेकिन वो रिवाज समझदारी है करके हम सोचते அப்ப हैं। ஞானம் என்று நினைக்கிற பொய்யான கொள்கையை விட்டு நீ என்ன செய், விலகு. तो समझदारी करके जो सोचता है उस रिवाज को से बाहर निकल। சில காரியம் நம்மளுக்கு தெரியும், ஓ இது ரொம்ப கரெக்டா இருக்குது, कुछ चीज हमें मालूम है कि ये सही है, ஆனா அது பைபிள்ல இருக்கான்னு பார்க்கணும். लेकिन वो कलाम में है क्या वो देखना है। நம்ம என்ன சொல்றோமோ हम जो बोलते हैं அது பைபிள்ல இருக்கா, वो कलाम के अंदर है क्या। இல்ல அப்படின்னா नहीं हो तो அது பொய்யான ஒரு ஞானத்தை காண்பிக்கிற ஒரு பேச்சு. அது वो झूठे ज्ञान को देने वाली बातें हैं। ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை அது. और ज्ञान करके झूठा नाम पाया हुआ एक रिवाज है। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். हर किसी का अलग रिवाज होगा। அவங்க நினைப்பாங்க நான் செய்யற கொள்கை தான் கரெக்ட், और सब सोचेंगे कि मैं जो कर रहा हूं वही सही है। ஆனா அது பொய்யான கொள்கையா இருந்தால், लेकिन यदि वो झूठा रिवाज होगा, வேதத்துல இல்லாத கொள்கையாக இருந்தால், कलाम के अंदर नहीं है वैसे रिवाज होगा, तो அது ரொம்ப ஞானமா தோன்றக்கூடிய ஒரு பொய்யான கொள்கையா वो இருந்தால், बहुत ज्ञान जैसे दिखने वाला रिवाज होगा, तो அந்த கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. और उस रिवाज से अलग हो जा। அந்த கொள்கையின் விபரீதங்கள், அந்த கொள்கையிலிருந்து ஒரு விபரீதம் நடக்கும். उस रिवाज की वजह से कुछ घटना होती है, அதுல இருந்து விலகு. उससे हटना है। அப்ப அதுல இருந்து விலகணும் அப்படின்னா उससे हटना है तो ஞானம் என்று தெரிகிற பொய்யான கொள்கையை விட்டு விலகணும். वो ज्ञान जैसे समझते हैं वैसे झूठे रिवाज से हमको निकलना है। அதுல இருந்து விலகுனா उससे निकलेंगे तो அதுல இருந்து வரக்கூடிய விபரீதத்துல இருந்து விலகிட்டோம். उसके अंदर से उसके वजह से होने वाले घटना से हम இல்ல बचेंगे। நான் நினைக்கிற கொள்கை தான் கரெக்ட், नहीं, मैं जो सोचता हूँ वही सही है, நான் இப்படி தான் இருப்பேன், मैं ऐसा ही रहूंगा அப்படின்னு சொல்லி வேதத்துல அந்த கொள்கை இல்லன்னா, ऐसे बोलकर कलाम के अंदर वो रिवाज नहीं है, அப்ப அதை விட்டு நம்ம விலகிதான் तो ஆகணும். उसमें से हम दूर हटना ही है। வார்த்தைக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். वचन के लिए अपने आप को सौंप நம்மட்ட देना है। பெருமை வரக்கூடாது. हमारे पास घमंड नहीं आना। நான் சத்தியத்துல இருக்கேங்கிற பெருமை நம்மட்ட இருக்கவே मैं கூடாது. सच्चाई के अंदर है करके घमंड नहीं होना அதுவே चाहिए, ஒரு பெருமை தான். वही एक घमंड है। பிசாசு அதை வச்சு விளையாடுவான். शैतान उससे भी खेलता है। தாழ்மை, नम्रता, எல்லாத்துலயும் தாழ்மை, सभी चीजों में नम्रता, சொற்களின் மிகுதியினால பாவம் பிறப்பிக்கும். और अनेक शब्दों से पाप उत्पन्न होता है। நீதிமானுடைய சொற்கள் வந்து சுத்த வெள்ளி. धर्मी के शब्द जो है वो उत्तम चांदी है। இன்னைக்கு நம்மளுடைய பேச்சுல आज हमारी बातों में ஒன்னு பாவம் இருக்கும், एक पाप होगा அல்லது சுத்த வெள்ளியா இருக்கும். या फिर शुद्ध चांदी होगा। அப்ப நம்ம எது இருக்குன்னு சிந்திச்சு तो பாருங்க. क्या है करके सोच के देखिए। நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். हमारे जुबान के शब्द बहुत महत्वपूर्ण இந்த है। நாக்கு நம்ம கடிவாளத்தை போடணும். इस जुबान को हम लगाम देना है। ஹalleluya. हालेलुया। பேசவே மாட்டீங்களோ? இனிமே அவ்வளவுதான், இனிமே பேச்சே ஸ்டாப். अभी से बातें बंद। இவ்வளவு பேசிட்டீங்க, நீங்க தான் நிறைய பேசிருக்கீங்க. ஆனா நான் வார்த்தை தான் பேசியிருக்கிறேன். लेकिन मैंने वचन को बोला है। நம்ம இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோமா, वचन के लिए अगर हम सौंप देंगे तो நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். हम सब बच जाएंगे। நம்ம அந்த விபரீதங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கொள்வோம். हम इस घटना से बच जाएंगे। அந்த அந்த தப்பான அந்த விபரீதத்துல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வோம். वो गलत घटना से हम अपने आप को बचाना है। சோ நம்மளுடைய சொற்கள்னால யாருக்கெல்லாம் பாதிப்புண்டாச்சோ, वो जो हमारे शब्दों से कि जिस किसी को भी वहां पर ठेस पहुंचा है, அந்த பாதிப்புக்கு நம்ம ஈடு கட்டணும். और उस ठेस जिस वजह से वो ठेस पहुंचा है उसको हम सही करना है। சொற்கள் ரொம்ப மோசமானது, और शब्द बहुत भयानक है। அதேமே தேவனுடைய சொற்கள் மிகவும் ஐஸ்வர்யமானது. और परमेश्वर के शब्द वैसे ही अधिक धन को लाता है। கண்ணை மூடிட்டு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருங்க. और आंख बंद करके परमेश्वर के वचन को पालन कीजिए। ஆப்போசிட்ல என்ன நினைக்காங்களோ நினைக்கல அதை பத்தி விட்டுருங்க. और दूसरे व्यक्ति जो सोचते हैं नहीं सोचते हैं उसे छोड़ दीजिए। கண்ணை மூடுங்கன்னு சொன்னா அவன் தலையே மூடிட்டான். उसको आंख बंद करने बोला तो पूरा मुंह को ढक लिया। பேக் வச்சு ஃபுல் தலையே மூடிட்டான். पूरा बैग से सर को ढक लिया। சரி பாருங்க, நம்ம
பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேசக்கூடிய बात करते समय सावधानी से बात करना தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா है। परमेश्वर के वचन के अगर हम पालन करेंगे நம்மளுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் हमारे लिए जो आशीष जो रखा गया है उसे हम पालेंगे। அப்படி இல்லன்னா नहीं तो நம்ம விபரீதங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் उस घटनाओं का सामना करना சோ पड़ेगा। கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார் परमेश्वर जरूर हमें आशीष देगा। சோ நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி போல ईसाया भविष्यद्वक्ता के माने கர்த்தர்ட்ட கேட்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு परमेश्वर के पास मांगना है, கர்த்தாவே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் தான்ப்பா है प्रभु मैं अशुद्ध होठ वाला हूँ அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில வாசம் और பண்ணுங்க अशुद्ध होठों के बीच में मैं वास அத करता சொன்ன हूँ। உடனே उसे बोलते ही கர்த்தருடைய சமுத்திரம் அக்கினி தழல் வந்து அவனுடைய உதடை தொட்டது परमेश्वर के सम्मुख से आग का चिंगारी हाकर उसके जुबान को छू ली। கர்த்தர் சொன்ன உன் அக்கிரமத்தை நான் நீக்கிட்டேன்னு சொன்னார் परमेश्वर ने कहा तेरे कुकर्म को मैंने निकाल दिया। அந்த பாவத்தை அந்த உதடுல இருந்து நீக்கிட்டார் उस पाप को उस होठों से परमेश्वर ने निकाल दिया। நம்ம உதடுல இருக்கிற பாவ வார்த்தைகளை கர்த்தர் நீக்கிரணும் हमारे होठों में जो रहने वाले पाप के शब्दों को परमेश्वर निकालना है। கர்த்தர் நம்முடைய வார்த்தையினால் அபிஷேகம் பண்ணணும் परमेश्वर अपने वचन से अभिषेक करना है। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் परमेश्वर जरूर आशीष நம்ம करेगा। ஜெபிக்கலாமா क्या हम प्रार्थना करेंगे? நம்ம யாவரும் முழங்கால் கர்த்தரால் ஏற்பட்டவங்க முழங்கால் படிடுங்க और जो परमेश्वर अगुवाई करता है वो घुटने में आइए। ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் அப்பா है प्रभु तुझे धन्यवाद देते हैं। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே आकाश और पृथ्वी के निर्माण करता एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா हमारे एलशदाई खुदा आपको धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் यहोशुआ मेसे के नाम से हम प्रार्थना करते हैं। எனக்குள்ள செய்திக்காக நன்றி ராஜா आज के संदेश के लिए आपको धन्यवाद। கர்த்தாவே அடியனையும் சபையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் और गुलाम और मुझे और पूरे कलिसिया को आपके हाथ में देते எங்க हैं। இருவரையும் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்க हम ராஜா. दोनों को आपके काबू में रख लीजिए। இந்த சபைக்கு பிரதானமான மெய்ப்பன் நீர்தான் और கர்த்தாவே इस कलिसिया का प्रदान जो चरवा आप हो प्रभु, நீர் எங்களை கண்காணிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் और आप हम पर निगरानी रखिए உம்முடைய प्रभु, வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும் और आपके वचन के अनुसार चलने के लिए अनुग्रह कीजिए। ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க आप आशीष करके हमें எங்க चलाइए வார்த்தைகள் கர்த்தாவே हमारे जो சுத்த வெள்ளியாக மாறட்டும் और हमारे जो शब्द है वो उत्तम चांदी जैसा निकले எங்க வாயில மத்தவங்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் மட்டும் வரட்டும் அப்பா और भक्ति में उन्नति हो ऐसे वचन हमारे मुंह से निकले நீர் प्रभु। உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க आपके अनुग्रह से हमें भर दीजिए, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க हर एक को आप आशीष कीजिए। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் नम्र करते हुए आपके हाथ में देते துதி हैं, கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க और எடுத்துக்கொள்ளுங்க स्तुति गौरव और महिमा आप ही को देते हैं। மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல और பிதாவே छुटकार करता और उद्धार करता के यहोशुआ के नाम से हम प्रार्थना करते हैं। ஆமென் आमीन।